தமிழக 2026 சட்டமன்ற தேர்தல் தற்போதைய களத்தில் இறங்கிய அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட் பகுதியில் வியாபாரிகளிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் வி. சோமசுந்தரம், எதிர்வரும் 2026 தமிழக சட்டமன்ற பொது தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு இருக்கின்ற நிலையில் தற்போது இருந்தே தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை அதிமுக தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றது. பூத் கமிட்டி அமைப்பது, பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டம், திண்ணை பிரச்சாரம் என பல்வேறு கட்ட பணிகளை அதிமுக மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட அம்மா பேரவை சார்பில் காஞ்சிபுரம் ரயில்வே ரோடு ராஜாஜி மார்க்கெட் பகுதியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் KS சோமசுந்தரம் ஏற்பாட்டின் பேரில் 11வது வார திண்ணை பிரச்சாரம் இன்று நடைபெற்றது. இதில் வியாபாரிகளிடையே தற்போதைய தமிழக திமுக அரசு மீது நிலவும் ஊழல் குற்றச்சாட்டுகள் மற்றும் ஆட்சி மாற்றத்தினை தேவை குறித்து விளக்கும் துண்டு பிரசுரங்களை முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான வி. சோமசுந்தரம் கடையாக ஏறி சென்று வழங்கினார். மேலும் இந்நிகழ்வின் போது எதிர்வரும் தேர்தலில் அதிமுகவின் இரட்டை இலைக்கு வாக்களித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்ற வேண்டுகோளினையும் வியாபாரிகளிடம் அவர் விடுத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட பொருளாளர் வள்ளிநாயகம், பகுதி கழக செயலாளர்கள் பாலாஜி, கோல் ரவி, ஜெயராஜ், அதிமுக நிர்வாகிகள் தேவதாஸ், சிவராஜ், புல்லட் பிரகாஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.